இது மாதிரி செல்வராஜ் சார் எனக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணி பேசுனாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாராட்டணும் தம்பியா. என் மனசு இறங்கி அவங்க கூட சம்பவத்துல சம்பந்தப்பட்டது பட்டனோ படலையோ எனக்கு உதவி பண்ணியிருக்காங்கல்ல. தம்பி நல்ல ஆசீர்வாதத்தோட நல்ல வளமும் வாழ்க நல்லா இருப்பாரு. இரவு 10 மணிக்கு வாழைத்தாரை ஏற்றி சென்ற லாரி விபத்தில் சிக்கி புரள்கிறது. அதில் பயணித்த 19 பேர் மரணிக்கின்றனர். எங்கோ பார்த்தது போல் இருக்கிறதல்லவா? ஆம், இயக்குனர் மாரி செல்வராஜின் வாழை படத்தின் பின்னுள்ள நெஞ்சை பிழியும் நிஜம்தான் இது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து வாழைப்படம் எடுக்கப்பட்ட நிலையில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கோர சம்பவமும் அப்பகுதி மக்கள் பட்ட வேதனையும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அந்த விபத்தில் 2 கால்களும் லாரிக்கு அடியில் சிக்கிய நிலையில் பெண் ஒருவர் மீட்கப்படுகிறார். உயிர் பிழைத்தும் ஒவ்வொரு நாளும் மரண வேதனையை அனுபவிக்கும் இவரின் பெயர் பனிமாதா. விபத்து குறித்து புதிய தலைமுறையில் அவர் பேசிய நிலையில் அவருக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ். 2 தசாப்தங்களுக்கு முன்பு 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி இரவு தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழைத்தாரை ஏற்றி சென்ற லாரி குளத்துக்கரை பகுதியில் செல்லும் போது விபத்தில் சிக்குகிறது. வழக்கமாக வாழைத்தார் ஏற்றுபவர்களை அழைத்து செல்லும் தனி வாகனம் அன்றைய தினம் வரவில்லை. இதனால் வாழைத்தார் ஏற்றிய லாரி மீதே அமர்ந்தபடி பயணிக்கின்றனர் வேலை செய்து கலைத்தவர்கள். விபத்தில் சிக்கிய லாரி 2 முறை புரண்ட நிலையில் புளியங்குளத்தை சேர்ந்த 15 பேரும் அருகே உள்ள நாட்டார் குளத்தை சேர்ந்த 4 பேரும் பரிதாபமாக லாரிக்கு அடியில் சிக்கி பலியாகினர். அதில் உயிரிழந்த ஒரு பெண்ணின் தம்பிதான் இப்போது முற்போக்கான கதைகளை படமாக்கி வரும் இயக்குனர் மாரி செல்வராஜ். தனது அக்காவோடு ஒரு விபத்தில் உயிரை விட்டவர்களின் கண்ணீர் கதையை தான் வாழை என்னும் பெயரில் படமாக இயக்கி பலரையும் கண்ணீர் விட வைத்துள்ளார் மாரி செல்வராஜ். இந்த விபத்தில் 4 பேர் காயமடைந்த நிலையில் நாட்டார் குளத்தை சேர்ந்த பெண் ஒருவரின் கால்கள் 2ம் லாரிக்கு அடியில் சிக்கியது. இதனால் அவரது 2 கால்களையும் எடுக்கும் நிலை ஏற்பட 3 மாதங்களுக்கு சுயநினைவே இல்லாமல் இருந்திருக்கிறார். வரும்போது ஏற்றுறதுக்கு வேற வண்டி வரல. அதனால் நாங்கள் லாரியில் ஒன்னடியாக தான் வந்துக்கிட்டு இருந்தோம். வர்ற வழியில் பேட்மா நகரம் பக்கத்தில் பேட்மா நகரத்தை கொஞ்சம் அங்கே தள்ளி ஒரு 2 கிலோமீட்டருக்கு தள்ளி குளத்தாங்கரையில் வண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது தெக் சைடில் வண்டி சரிஞ்சிருச்சு. அதுவும் ஒரு சரிவு கிடையாது, 2 சரிவு. வாழைப்படத்தில் எப்படி சரியுதோ அதே மாதிரி தான் அந்த சீனு நடந்தது. திருமணமான ஒரே வருடத்தில் கணவர் உயிரிழந்த நிலையில் தனது ஒற்றை மகனோடு போராட்ட வாழ்வை தொடர்ந்த பனிமாதாவை அன்றைய தின லாரி விபத்து மொத்தமாக சோகத்தில் ஆழ்த்தியது. இது குறித்து நம்மிடம் பேசிய பனிமாதா வாழைத்தார் சுமந்த வழிகளை பகிர்ந்து கொண்டார். மகனுக்கு 4 வயதான போது விபத்து நடந்ததாக கூறும் பனிமாதா இன்றளவும் யாருடைய ஆதரவும் இல்லாமல் கைகளாலேயே தன்னையும் தனது துயரத்தையும் சுமக்க முடியாமல் சுமந்து வருகிறார். சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பனிமாதா அன்றைய தின விபத்து குறித்து நம்மிடம் விரிவாக பேசினார். 25 ஆண்டுகளாக தான் படும் துயரத்தை வலி தோய்ந்த கண்ணீரோடு எடுத்துரைத்திருந்தார். இப்போது இயக்குனராக மாறியிருக்கும் மாரி செல்வராஜ் சிறுவனாக இருந்த போது தங்களோடு வந்து வாழைத்தார் சுமந்ததையும் விபத்தில் மாரி செல்வராஜின் அக்கா உயிரிழந்தது குறித்தும் பேசியிருந்தார். புளியங்குளத்தில் ஒரு பையன் 3 பேரை காப்பாற்றி விட்டுட்டு அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதில் மாரி செல்வராஜ் அக்காவும் கூட வந்திருந்தாங்க.
வந்திருந்தாங்க. தாரச்சமக்க பசங்க லீவு நாளில் தான் அவங்க ஊரில் இருந்தால் நிறைய பேர் வருவாங்க. எங்கள் ஊர்லேயும் பிள்ளைங்களை நாங்கள் கூட்டி போவோம். அன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, டான்ஸ் ப்ரோக்ராம். அதனால் அவங்கள விட்டுட்டு போயிட்டோம். கால்கள் இரண்டும் பறிபோனதால் இத்தனை ஆண்டுகளாகியும் செய்வதறியாது திகைத்து வருவதாக அவர் வேதனை தெரிவித்திருந்தார். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் பனிமாதாவுக்கு தொலைபேசியில் அழைத்து பேசிய மாரி செல்வராஜ் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார். அந்த வகையில் பனிமாதாவுக்கு 2 சக்கர வாகனம் ஒன்றை வழங்கியுள்ளார். நேற்று நியூஸ் எடுத்துகிட்டு போனாங்க புதிய தலைமுறையிலேருந்து. நியூஸை பார்த்துட்டு மாரி செல்வராஜ் சார் எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணி பேசுனாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து பனிமாதாவை நேரில் சென்று சந்தித்த மாரி செல்வராஜின் அண்ணன் உள்ளிட்ட குழுவினர் அவரை ஷோரூமிற்கு அழைத்து சென்று 2 சக்கர வாகனத்தை வாங்கி தந்துள்ளனர். தம்பி நல்ல ஆசீர்வாதத்தோட நல்ல வளமும் வாழ்க நல்லா இருப்பாரு. எங்க கூட சின்ன பிள்ளையில இருந்தே அவங்க வந்திருக்காங்க, காய் சுமந்திருக்காங்க. தம்பி மேலும் மேலும் இது 4வது படம். அந்த முந்தி எடுத்த படத்தோட இது ரொம்ப கிட்டா ஓடும். ரொம்ப பாராட்டணும் தம்பியா. என் மனசு இறங்கி அவங்க கூட சம்பவத்துல சம்பந்தப்பட்டது பட்டனோ படலையோ எனக்கு உதவி பண்ணியிருக்காங்கல்ல. ஒரு விபத்து நடந்து 2 கால்களையும் இழந்த ஒருவருக்கு இத்தனை வருடங்களான பிறகு அதே விபத்தில் தன் இரத்த சொந்தத்தை பறிகொடுத்த ஒரு சிறுவன் வளர்ந்துதான் உதவ வேண்டி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.